வணக்கம் நண்பர்களே! என்னுடைய ஹெல்த் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம உலகம் முழுவதும் அதிகமான மக்களை பாதித்து வரும் ஒரு பொதுவான நரம்பியல் நோய் பற்றி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரேன். அதாவது ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண தலைவலியை விட மைக்ரேன் மிகவும் வேதனையாகதாக இருக்கலாம். சிலருக்கு ஒளியை பார்க்க முடியாது, சிலருக்கு வாந்தி வரலாம், சிலருக்கு வேலை செய்யவே கடினமாகிவிடும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரேன் அப்படின்னா என்ன, என்ன அறிகுறிகள் என்னென்ன, அதற்கான காரணங்கள் என்ன, இது தூண்டுதலுக்கான காரணங்கள், அதாவது இது எதனால் டிகர்ஸ் ஆகுது, அப்புறம் சிகிச்சை முறைகள், தடுப்பு வழிமுறைகள் என்பவற்றை விரிவாக நாம் பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், பயனுள்ள நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மைக்ரேன் அப்படின்னா என்ன? மைக்ரேன் அப்படின்னா மூளையையும் நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும் ஒரு நரம்பியல் நோயாகும். இது சாதாரண தலைவலி அல்ல. பொதுவாக தலையின் ஒரு பக்கம் துடிப்பது போன்ற வலி பல மணி நேரம் அல்லது பல நாட்கள் நீடிக்கலாம். அதாவது மைக்ரேன் அப்படின்றது மூளையும் நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும் ஒரு நரம்பியல் நோய். இது ஒரு சாதாரண வலி, நார்மலாக வர தலைவலி மாதிரி இருக்காது. தலையின் ஒரு பக்கம் துடிப்பது போன்ற வலி பல மணி நேரம் அல்லது பல நாட்கள் நீடிக்கலாம். இதுதான் மைக்ரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்ரேன் எவ்வளவு பொதுவானதாக இருக்கும்? உலக அளவில் கோடிக்கணக்கான மக்கள் மைக்ரேனாவில் பாதிக்கப்படுகின்றனர். பெண்களுக்கு ஆண்களை விட அதிகமாகவே ஏற்படுதாம். பெரும்பாலும் 15 வயது முதல் 55 வயது வரை காணப்படுது இந்த மைக்ரேன் பிரச்சனை. தலைவலி மற்றும் மைக்ரேன் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்ப்போம். தலைவலி பார்த்தீங்க அப்படின்னா லேசான வலி, குறுகிய நேரம் அன்றாட வேலைகளை செய்ய முடியும். ஆனால் இந்த மைக்ரேன் வந்துட்டு அப்படின்னா கடுமையான வலியாக இருக்கும். ஒலி, சத்தம் பாதிப்பு, வாந்தி, வேலை செய்ய முடியாத நிலை ஏற்படும். இந்த மைக்ரேன் அப்படின்னா கடுமையான வலி, அதுவும் இதுலேருந்து இந்த சைடு ஃபுல்லாக நல்ல வலியாக இருக்கும். உங்களுக்கு சில டைமில் வாந்தி வர மாதிரி இருக்கும். எந்த வேலையிலையும் உங்களுக்கு கவனம் செலுத்த முடியாத மாதிரி இருக்கும். இதுதான் தலைவலிக்கும் மைக்ரேனுக்குள்ள வித்தியாசம். இந்த மைக்ரேனின் முக்கிய அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, துடிப்பு போன்ற தலைவலி, தலையின் ஒரு பக்கம் அதிகமாக வலிக்கலாம், ஒளி பயம், பிரகாசமான ஒளி தொந்தரவு தரும், சத்தம் இருந்தால் நல்ல பயமாக இருக்கும், சிறிய சத்தமும் தாங்க முடியாத அளவில் இருக்கும், வாந்தி குமட்டல், அதாவது நாசியா வாமிட்டிங், பலருக்கு இது ஏற்படும். இதுதான் முக்கியமான ஒரு 4 அறிகுறிகள்: துடிப்பு போன்ற தலைவலி, ஒளி பயம், சத்தம் பயம், வாந்தி அல்லது குமட்டல். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆயுரா என்றால் என்ன அப்படின்னு பார்ப்போம். சிலருக்கு தலைவலி வருவதற்கு முன்ன மின்னல் போன்ற ஒளி தெரிதல், பார்வை மங்கம், கைகளில் மரத்த உணர்வு ஏற்படலாம். இதை தான் ஆயுரா என்று அழைக்கிறோம். ஆயுரம் அப்படின்னா என்ன? சிலருக்கு தலைவலி வருவதற்கு முன்ன மின்னல் போன்ற ஒளி தெரிதல், பார்வை மங்கும், கைகளில் மரத்த உணர்வு ஏற்படும். இதுதான் நம்ம ஆயுரா என அழைக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரேனுக்கு ஒரு 4 நிலைகள் இருக்குது: ப்ரோட்ரோம், ஆயுரா, அட்டாக் அண்ட் போஸ்ட்ரோம். இந்த ப்ரோட்ரோம் தலைவலிக்கு முன்னாடி சோர்வு, எரிச்சல், பசி அதிகரித்தல். இந்த ஆயுரா சிலருக்கு மட்டும்தான் ஏற்படும். அட்டாக்கு கடுமையான தலைவலியாக இருக்கும். போஸ்ட்ரோம் தலைவலி முடிஞ்ச பிறகு சோர்வாக இருக்கும். சிலருக்கு தலைவலிக்கு முன்ன சோர்வு, சிலருக்கு தலைவலிக்கு பின்ன சோர்வு. அதான் ப்ரோட்ரோம், போஸ்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். மைக்ரேன் ஏற்படுவதற்கான காரணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மைக்ரேனுக்கு இன்னும் ஆய்வு மூலமாட்டு சரியான காரணம் நமக்கு முழுமையாக தெரியாது. ஆனால் மரபியல், நரம்பியல் மாற்றங்கள், மூளை ரசாயன மாற்றங்கள் இது முக்கிய காரணிகளாக கருதப்படுகிறது. மைக்ரேனை தூண்டும் காரணிகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா,
மன அழுத்தம். பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் உள்ளவங்களுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக அமையும். தூக்கம் இருக்கும் அது. சிலவங்க பார்த்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக கேம் விளாடுவாங்க. இல்லைன்னா வேறு ஏதாவது ஒர்க்கில் இருப்பாங்க. கம்ப்யூட்டர்லேயே வேலை பார்ப்பாங்க. நைட் ஒர்க்காக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த தூக்க குறைபாடு இருந்தது அப்படின்னா, இந்த மைக்ரேன் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, சில உணவுகள், சாக்லேட்டு, கஃபைன், ப்ராசஸ்டு ஃபுட்டு போன்றவைகளாலேயும் இந்த மைக்ரேன் தூண்டுதலை ஏற்படுத்தான காரணிகளாக இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா, ஹார்மோன் மாற்றங்கள், இந்த பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் சிலருக்கு இந்த மைக்ரேன் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த மைக்ரேனை தூண்டுறதுக்கான காரணம். மன அழுத்தம், தூக்கமின்மை, சில உணவுகள், ஹார்மோன் மாற்றங்கள். இதனால தான் இந்த ஒற்றை தலைவலி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது யாருக்கு அதிகமான பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குடும்ப வரலாறு உள்ளவங்களுக்கு அதிகமாக பாதிக்கலாம். பெண்களுக்கு, மன அழுத்தம் அதிகம் உள்ளவர்கள், தூக்கமின்மை உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த மைக்ரேன் பாதிப்பு அதிகமான ஆபத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. அப்புறம் இந்த மைக்ரேனுக்கும் இந்த குழந்தைகளுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கும் மைக்ரேன் வரலாம். அந்த குழந்தைகளுக்கு மைக்ரேன் வந்தால் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா, வாந்தி, வயிற்று வலி, தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகள் இருக்கும். மைக்ரேனை கண்டறிவதற்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மருத்துவர்கள் அறிகுறிகள், தலைவலி வரலாறு, குடும்ப வரலாறு ஆகியவற்றை மதிப்பீடு செய்வாங்க. தேவைப்பட்டால் எம்ஆர்ஐ ஸ்கேனு, சிடி ஸ்கேனு போன்றவைகளை மருத்துவர்கள் பரிந்துரைப்பாங்க. இதற்கான சிகிச்சை முறைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, உடனடி நிவாரணம். அதாவது மருத்துவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மருத்துவர்கிட்ட நீங்கள் போன உடனே மருத்துவர் சில மருந்துகளை பரிந்துரைப்பாங்க. அது வலி நிவாரணிகள் மருந்துகள். இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா உடனடியாட்டு நிவாரணம் கிடைக்கும். அதாவது வலியிலேருந்து, தலைவலியிலேருந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தடுப்பும் சிகிச்சை பார்த்தீங்க அப்படின்னா, அடிக்கடி மைக்ரேன் வருபவன் அவர்களுக்கு மருத்துவரின் பரிந்துரைப்படி என்னென்ன மருந்துகள் அல்லது நீங்கள் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை கட்டுப்படுத்தி வைக்கணும், இதெல்லாம் தான் உங்களோட சிகிச்சை முறைகளாக டாக்டர் பரிந்துரைப்பாங்க. நம்ம இது வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அமைதியான ஒரு மைக்ரேன் வந்துட்டு அப்படின்னா, அமைதியான அறையில் ஓய்வு எடுக்கணும். தண்ணீர் நல்ல போல் தண்ணி குடிக்கணும். தூக்கத்தை நல்லா தூங்குங்க. மன அழுத்த கட்டுப்பாட்டை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. மன அழுத்தத்தை கண்ட்ரோலில் வச்சாலே பாதி பிரச்சனைகளுக்கு நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, சில உணவுகள், இது என்னோடய வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக உணவுகளை பற்றி சொல்லுவேன். நீங்கள் காய்கறிகள் நிறைய எடுங்க, பழங்கள் எடுங்க, நட்ஸ் எடுங்க, ஒமேகா 3 உணவுகள் எடுங்க. தவிர்க்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா, அதிக கஃபைன் உள்ள பொருட்களை தவிர்த்துருங்க. மதுபானம், ப்ராசஸ் ஃபுட்டு போன்றவர்களை தவிருங்க. மைக்ரேன் டைரின்னு ஒன்று கையில் வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா, தலைவலி, இப்போ உங்களுக்கு மைக்ரேன் இருக்குன்னு வைங்க, தலைவலி வரும்போது அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் என்ன உணவு சாப்பிட்டா இந்த தலைவலி வருதுன்னு பாருங்கள். அப்புறம் எவ்வளோ நேரம் இந்த தலைவலி டியூரேஷன் நீடிக்குதுன்னு பாருங்கள். இதை எல்லாத்தையும் பதிவு செய்து வச்சுட்டு காரணிகளை கண்டறிய உதவும். அதே மாதிரி நீங்கள் மருத்துவர்கிட்ட போகச்சில உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலருக்கு இந்த மைக்ரைன், அதாவது ஒற்றை தலைவலியை பற்றி சில தவறான நம்பிக்கை வச்சுருப்பாங்க. இது மைக்ரைன் ஒரு சாதாரண வலி தான் அப்படின்ட்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் சிலவங்க என்ன இருப்பாங்க, இது ஆபத்தான நோய் அப்படின்வாங்க. பொதுவாக இது ஆபத்தெல்லாம் இல்லை, ஆனால் சிகிச்சை முறை வேணாம். ஏன்னா சில டைம் மைக்ரேன் நம்மளால் என்ன கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தலையை அவ்வளோ வலியாக இருக்கும். மருந்துகள் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு மைக்ரேன் சொன்ன மாதிரி ஒரு நோட் போட்டு டியூரேஷன் எப்போ வருது, எதனால் வருதுன்னெல்லாம் எழுதி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மருந்துகளை தேவைப்பட்ட மருத்துவரை அணுகி மருந்துகளை உட்கொள்வது மிகவும் நல்லது. அப்புறம் தடுக்கும் வழிமுறைகளை பார்த்தீங்க அப்படின்னா, தினசரி ஒரே நேரத்தில் தூங்குங்க, போதுமான அளவு தண்ணீர் குடிங்க, மன அழுத்தத்தை குறையுங்கள்,
உணவை தவறாமல் சாப்பிடுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க. இது எல்லாம் தான் உங்களை இந்த மைக்ரைன்லேருந்து தடுக்க வழிமுறைகள். இது பொதுவாக மைக்ரைன் மாத்திரம் இல்லை, பல நோய்கள்லேருந்து உங்களை விடுவிக்கும். எப்போ மருத்துவரை அணுகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு திடீர் கடுமையான தலைவலி. சிலவங்களுக்கு பார்வை மங்கலாக தெரியும். பேசுவதில் சிரமம் ஏற்படும். கை கால் பலவீனமாக இருக்கும். அடிக்கடி மைக்ரைன் தாக்குதல். இவங்க எல்லாம் இருந்தால் உடனடியாக மருத்துவரை நீங்கள் அணுகணும். மைக்ரைனோட வாழ்வது எப்படின்னு சிலவங்களுக்கு டவுட் வந்துடும். மைக்ரைன் இருந்தாலும் வேலை செய்யலாம், படிக்கலாம், சாதாரண வாழ்க்கை வாழலாம். ஆனால் சரியான சிகிச்சை மற்றும் வாழ்க்கை முறை மாற்றம் தான் நமக்கு அவசியம். ஏன் அப்படின்னா, நான் மேலே சொன்ன மாதிரி நல்ல உடற்பயிற்சி செய்யணும், நிறைய நேரம் தூங்குங்க, கரெக்டான டைமில் தூங்குங்க, டெய்லி ஒரே நேரம் தூங்க பழகிக்கோங்க. தூக்கத்துக்கு முன்னாடி மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணி, ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிவிட்டு படுங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ரெகுலர் ஹேபிட்டை படுக்கும்போது உங்களுக்கு நிறைய நோய்களிலிருந்து விடுபட வரும். அதே மாதிரி மைக்ரைன் பிரச்சனையிலிருந்து முழுமையாக குணமடைகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. ஸோ நண்பர்களே, நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நாலேஜ்லேருந்து சில சில குறிப்புகளை உங்களோட கல்வி ரீதியாக, அதாவது என்ன சொல்கிறது, உங்களோட சிந்தனைகளுக்காக நான் சொல்லியிருக்கேன். மைக்ரைன் என்பது சாதாரண வலி அல்ல. நம்ம நினைக்கிற மாதிரி சரியான சிகிச்சை, தூக்கம், உணவு மற்றும் மன அழுத்தம் மேலாண்மை மூலம் இதை கட்டுப்படுத்த முடியும். தலைவலியை நம்ம எப்போவுமே அலட்சியம் செய்யக்கூடாது. உங்கள் உடல் தரும் எச்சரிக்கையை கவனிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி அப்படின்னா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்சல் ஹெல்த் தமிழ் சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஒன் டே ஒன் டிசீஸ் பற்றி ஒரு ப்ளேலிஸ்ட் போட்டிருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிசீஸை பற்றி சொல்கிறேன். உங்களுக்கு பிடித்திருக்கும், அதில் பயனுள்ள தகவல் கிடைக்கும். அதை போய் பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.